Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு விசிகுலர் பாக்ஸு, அதாவது பெப்சி கம்பெனி அவங்க பாக்ஸில் வந்து 7up வந்து பிராண்ட் இருந்தது மேலே ஸ்டிக்கர் எல்லாம். இது வந்து ஆல்ரெடி 2-3 வாட்டி ப்ளூ இருந்து பிளாக் அடித்து என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட இன்ஜின் வந்து நமக்கு நல்லா இருக்குது, அதாவது கம்ப்ரஸர் நல்லாயிருக்கு, கூலிங் எல்லாமே நமக்கு வருது. ஜஸ்ட் இந்த பெயிண்ட்டு மட்டும்தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது மேலே வந்து போன பெயிண்டெல்லாம் வந்து நம்ம நீட்டாக வந்து ரஃப் பண்ணி எடுத்துட்டு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். கஸ்டமர் கேட்டது வந்து ஒயிட்டு, உள்ளே கூட நமக்கு வந்து ரொம்ப என்ன தான் க்ளீன் பண்ணாலும் நமக்கு வந்து போகலை. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து ஒயிட் பெயிண்ட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அந்த கம்ப்ரஸருக்கு முன்னாடி மூடி மாதிரி வருது பார்த்திங்கன்னா, அந்த டோருக்கு மட்டும் நம்ம வந்து பிளாக் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஒயிட்டுக்கு மேலே பிளாக் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் மேலே நேம் போர்டு கூட அந்த ஆல்ரெடி க்ரீன் வந்து நமக்கு 7up மாடல் இருக்கும். அந்த பிராண்டை நம்ம எடுத்துகிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா ஒயிட் ஆகிடும். ஸோ பிளாக்கு ஒயிட்டு நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து எனாமல் பெயிண்ட், இது கன் பெயிண்டிங் தான் இது. ஃப்ரண்ட்டு நம்ம அந்த பிளாக் அந்த இடத்துல மேலே பேனல் அடித்தா கூட அது கீழே வந்து நம்ம ஒயிட் அடிச்சிட்டா தான் அது வந்து நமக்கு பர்டிகுலராக நல்லா தெரியும். அந்த பிளாக் வந்து நம்ம டின்னு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறோம் அந்த ஃப்ரண்ட்டு இருக்கிற அந்த டோருக்கு, வென்டிலேஷன் டோரு. அதாவது ஏர் வந்து உள்ளேருந்து நமக்கு வெளியிலேருந்து உள்ளே வாங்கி நமக்கு வந்து கம்ப்ரஸர் கொடுத்து அந்த பக்கம் பேக் சைடு அடிக்கும். அதாவது கண்டென்சருக்கு ஃப்ரண்ட்டு இருக்கும். இது நமக்கு ஃப்ரண்ட்டு பார்க்குறதுக்கு இதுதான் நல்லா அழகாக இருக்கும். ஒருவேளை இதில் ஆல்ரெடி இருந்த டோர் வந்து ரொம்ப துருப்பிடிச்சிருந்தது, அது அப்படியே நம்ம ஒரு வேளை பெயிண்ட் அடித்தா கூட அந்த அளவுக்கு லுக் வராது. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு சேம் பாக்ஸு சேம் நமக்கு டோர் இருந்ததுனால அதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணி இதுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். கிளாஸ் டோர் வந்து நம்ம செட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பண்ணணும். மேலே வந்து அந்த நேம் போர்டு பேனலோடு சேர்த்து வரும் அந்த சாஃப்ட்டு. இதுக்கு அந்த க்ரீன் கலரில் வர 7up இது வந்து அந்த நேம் அப்படியே நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் கலரில் மாறிடும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். ட்ராக்கில் உட்கார வச்சதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு லுக்கு, அதாவது எந்த ஒரு பிராண்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நீட்டாக கூலிங் கூட நல்லா வந்தது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது நமக்கு உள்ளே கூட லைட்டு வெளிச்சத்தில். இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.